எல்லா புகழும் இறைவனுக்கு. நேற்று இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் நடந்த ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவே இல்லை. அது ஐயா ஆண்டவர் கமலஹாசனாக இருக்கட்டும், பிரம்மாண்ட இயக்குனர் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம சங்கரா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் கலகலப்பாக இருந்த ஒரு ஆள் அப்படின்னா, அது வந்துட்டு சித்தார்த் தான் நினைக்கிறேன். அவர் தான் வந்துட்டு ரொம்ப கலகலப்பாக இருந்தார். புதுசு புதுசாக கதை சொன்னார். அது கேட்டேன். அவர் வந்துட்டு பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசனை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாராம். பிறந்ததுலேருந்தே தூங்கி முழிச்சா கமலஹாசன், படுக்க போகும்போது கமலஹாசன், எந்திரிக்கும் போது கமலஹாசன், சினிமாவில் சேரும்போது கமலஹாசன், நடிக்கும்போது கமலஹாசன், இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமல் பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாராம். அப்படிங்கிற மாதிரி ஒரு வானலே இல்லாமல் மாவே இல்லாமல் வடை சுட்டு எடுத்துகிட்டு போனார். அவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக பேசினார். மற்றபடி கமலஹாசன் வந்துட்டு பார்த்தோம்னா ஏதோ கொரோனா தொத்துல உட்காந்துருக்கிற மாதிரியே தான் உட்காந்தாரு. நம்ம சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு முகத்தில் வந்துட்டு ஒரு தெளிவான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எந்திரன் ஃபங்க்ஷன்லலாம் நம்ம பார்த்துருப்போம். எந்த அளவுக்கு அவர் ரஜினியை பற்றி பேசினார், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றின சிறப்புகளை சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த நடந்த மீட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ ஒரு எல்லாமே டல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ யாருமே ஆக்டிவாக இல்லை. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பல பேர் காதில் கையை வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ட்ரெய்லரோடைய இரைச்சல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இரைச்சலாக இருக்க போய் காதெல்லாம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிழிஞ்சி, இங்கேருந்து அந்த பக்கம் பார்த்தா ஓட்டையில் அந்தாண்ட இருக்கிறவங்க தெரிகிற அளவுக்கு எல்லாம் பிடுங்கிட்டு அந்த பக்கமாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு இரைச்சல் ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ படத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளே நினச்சிக்கலாம். ஸோ படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இசை வழியாக இந்த படத்துக்கு எந்த ப்ளஸும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாட்டு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா புண்ணியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமாக பாடையை கட்டிட்டாங்க படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சங்கரை பொறுத்த வரைக்கும் படத்தை நல்லா தான் பண்ணியிருக்கிறார். ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. கமலஹாசனை பார்க்கும்போது தசாவதாரமே திருப்பி எடுத்திருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. ஏன்னா அந்த படத்தில் வர்ற மூஞ்செல்லாம் வந்து ரொம்ப சொத்தையாக பலாப்பழம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட பலாப்பழத்துக்கு மீசையை ஓட்டின மாதிரி தான் கமலஹாசன் மூஞ்சியாக இருக்குது. அந்த போஸ்ட்டை ஒருத்தன் போட்டு காலையில் நம்ம பைல்வான் ரங்கநாதன் மாதிரியே இருக்குது. ஒருவேளை பைல்வான் ரங்கநாதனுக்கு கிட்ட போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி விட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் வந்துட்டு இவங்க 2வது பார்ட் எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்தியனை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ஓகே தான். நான் எல்லோரும் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறேனே தவிர, பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. நிறைய காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்க வைக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்துட்டு படத்தில் நிறையா இருக்குது. குறிப்பாக ஒரு 2 பீஸ் காட்சி ஒன்று வருது. பசங்க அதையும் விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க ட்விட்டரில், சோஷியல் மீடியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ட்ரெய்லர் நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு முறை பாருங்கள். ஓட்டுற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா சங்கருடைய ஒர்க்கு, கமலஹாசனுடைய அந்த டெடிகேஷன், இது 2மே இந்த படத்தை நிச்சயமாக ஹிட் ஆகும். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பாடம் கட்டினது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ட்ரெய்லர் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் வந்து சொல்லுங்கள்.